கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை விழும். இந்த 41 பேர் மரணத்துல குழந்தைங்க வந்து 8 பேர்லேருந்து 10 பேர்னு நினைக்கிறேன், 8 பேர் வச்சுக்கோங்க. அந்த குழந்தைகளோட சாவுக்கு காரணம் வந்து திரு விஜய் அவர்கள் மட்டும்தான். அதை தவிர வேற யாருமே பொறுப்பு கிடையாது. அது துணை நிர்வாகிகளோ, தாவைக்க நிர்வாகிகளோ, அந்த ஊர்க்காரங்களோ, அந்த இது வந்ததோ, இல்லைன்னா அந்த மாவட்ட நிர்வாகமோ, இல்லை அரசோ, யார் எதுவுமே காரணம் கிடையாது. அதுக்கு ஒரே காரணம், அந்த 8 குழந்தைகளோட சாவுக்கு ஒரே காரணம் திரு விஜய் அவர்கள் மட்டும்தான். வணக்கம். திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2 பாயிண்ட். ஒன்று வந்து, ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின, இந்த மாதிரி நம்ம அரசியலுக்கு போக போகிறோம், இந்த அரசியலில் வந்து இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதில் என்னெல்லாம் முக்கியம், எதெல்லாம் முக்கியம் இல்லைங்கிறத ஒரு அரசியல்வாதியாக அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன முன்னெடுப்புகளை கூட கற்றுக்காம நேரடியாக வந்து அரசியலுக்கு வந்து சிஎம் போஸ்ட்டுக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு விஜய். இதை வந்து எப்படி சொல்லணும்னா, திரு சுந்தர்சி வந்து கமல்ஹாசன் அவர்களோட நடிப்பை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அந்த அன்பே சிவம் படத்துல அப்போ ஒரு ஷேர் பண்ணி முடிச்ச உடனே கமல்ஹாசன் போய் அவருக்கு கீழே சில அலுக்கைகள் எல்லாம் இருக்காங்க, கிரேசி மோகன், சுஜாதா, இந்த மாதிரியான சில பேரை கூடவே வச்சுருந்துட்டு, இந்த சீன் எப்படி நான் நடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னோன்னா, அவங்கெல்லாம் சார் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க சார், இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னோன்னா அப்படியே ஒரு மயக்கம் மாதிரி உட்காந்துடுறாரு அப்படின்னு சொல்லி சுந்தர்சி சொன்னார். அதே விஷயத்தை தான் விஜய் வந்து அரசியல் பண்றாரு. அதாவது ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், இட்ஸ் ராங் அங்கிள் சொன்ன உடனே இவர் என்ன நினைச்சாரு, இந்த டைலாக்கு தறிக்க விட போறோம் தமிழ்நாடு, நாளைக்கே நம்ம சிஎம்னு நினைக்கிறாரு. அப்புறமா 10 ரூபா மேட்டர் பேசணுன்னு தமிழ்நாடை தெரிக்க விட போறோம் நம்ம சிஎம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறமா வந்து 30 ரூபா கூட்டம் 30 பேர் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த டைலாக் கேட்டாலும் தமிழ்நாடே அதிர போது, நம்ம உடனே சிஎம் ஆக போறோம் அப்படின்னு தன்னோட ஒவ்வொரு டைலாக் நம்ம வாயிலேருந்து வந்து பேசின அந்த டைலாக்குக்கே நமக்கு வந்து, அந்த காலத்துல நாங்களாம் சின்ன பசங்களா இருக்கும்போது டூரிங் தியேட்டர்ல ஒரு படம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு வந்து வெளில வந்து என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஃபைட்டுக்கே காசு சரியா போச்சுடாமா. அது மாதிரி இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த டைலாக்குக்கே வந்து நமக்கு சிஎம் போஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இதை மட்டும் தான் மனசுல வச்சிருக்காரு. தான் பேசுறத இந்த டைலாக்கை வச்சு அந்த பேப்பரை பரட்டி பரட்டி எழுதி கொடுக்குற பேப்பரை பரட்டி பரட்டி பேசிட்டாலே நம்ம வந்து அரசியல் சிஎம் ஆகும். இதை தவிர அந்த அரசியல் நாலேஜ் விஜய்க்கு துளி கூட கிடையாது. அதாவது திரு கலைஞர் அவர்கள் வந்து 7000 கடிதங்கள் உடன்பிறப்புக்கு எழுதியிருக்காரு. டெய்லி உடன்பிறப்பை வந்து என்ன அரசியல் நிலவரம், என்ன அரசியல் படுத்தணும், நம்ம என்ன போராடணும், நம்ம என்ன எதிர்க்கணும், நம்ம என்ன ஆதரிக்கணும், நம்ம எதுக்கு முன்னால வந்து நிற்கணும், யாரை எதிர்க்கணும், யாரை எதிர்க்கக்கூடாது, நம்மளோட கொள்கை என்ன, கோட்பாடு என்னங்கிறத தன்னோட தொண்டர்களுக்கு உடன்பிறப்புக்கு கடிதம் 7000 கடிதங்கள் எழுதியிருக்காரு. வாழ்நாள்ல 3/4 நாள் தினம்தோறும் தவறாமல் எழுதியிருக்காரு. அந்த கடிதங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் திராவிடியன் மூவ்மெண்ட்டை உருவாக்கியிருக்கு. தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே நீங்க என்ன குறைவான்னு சொன்னாலும், இந்தியாவில தமிழ்நாடு ஒரு தனிப்பெரும் மாநிலமாகவும், அதை ஆள்றது அந்த திராவிட இயக்கங்களோட ஒரு ஸ்ட்ராங் இதை ஒரு 50-60 வருஷமா ஒரு இயக்கத்தை எதுவுமே செய்ய முடியாம நடக்கிறாங்கன்னா, அந்த அந்த தொண்டர்களை அந்த பண்படுத்தினது, அவங்கள உடன்பிறப்பேன்னு அழைச்சது, அந்த உடன்பிறப்புகளுக்கு தன்னோட அரசியல் படுத்துறதுக்காக தினமும் அவங்க பின்னாடி நின்னது. நீ வந்து இந்த அரசியல் மேடையில பேச வர்றப்போ முதல்ல நீ உன் கொள்கை கோட்பாடு இதெல்லாம் சொல்றது எல்லாமே அடுத்தது, அதெல்லாம் வேணாம். நீ வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க, முதல்ல நீங்க மாநாடு போடுறவங்க குழந்தைகளை கூட்டிட்டு வராதிங்க, பெண்கள் கர்ப்பிணி பெண்களை தவிருங்கன்னு சொல்லி சொல்றீங்க. இதோட வந்து மாநாடு 2 தடவை நடத்திட்டீங்க, இடையில ஒரு போராட்ட சேனல் நடத்துறீங்க, அப்புறம் வந்து இதெல்லாம் இப்போ இந்த ரோட் ஷோ 2 நாகப்பட்டினம் ஒன்று, திருச்சி ஒன்று, அப்புறம் இது ஒன்று, இதெல்லாம் நடத்தும் போது ஒரு தடையாவது விஜய் வந்து உண்மையிலேயே தன்னோட தொண்டர்கள் மேலேயும் உண்மையிலேயே தன்னோட கட்சிக்காரங்க மேலே அக்கறை உள்ளவராக இருந்தா ஒரு வார்த்தை இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் பல தடவை உங்கள்கிட்ட, குழந்தைங்களை கூட்டிட்டு வராதிங்க, கூட்டத்துல ஏதாவது நடந்துருச்சுன்னா அது வந்து ரொம்ப ஆபத்து, நீங்க மரணம் வரைக்கும் கூட யோசிக்க வேணாம். குழந்தைய யாராவது ஒரு சின்னதா ஒரு நசுக்கிட்டாலோ இல்லை ஒரு இது பண்ணிட்டாலோ எது பண்ணிட்டாலோ ஒரு இது அந்த நடந்துச்சுன்னா எவ்வளவு ஆபத்து, குழந்தைக்கு வாழ்நாள் பூரா பாதிப்பா இருக்கும். அதாவது அரசியல் விபத்துகளால பாதிக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நீங்க ஏகப்பட்ட பேர் பார்த்துருப்பீங்க. வெங்கட்ராமன் ஒரு ஜனாதிபதியோட வருகை வச்சு இந்த கட் அவுட் விழுந்து நாகப்பட்டினத்துல வந்து
பேக் பெயின், பேக் போன் இதாகி அவர் வாழ்நாள் பூரா வீல் சேர் ஆகி போய் காலமானார். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பொண்ணு வந்து மடிப்பாக்கம் ரோட்ல ஒரு ஏடிஎம்கே காரன் வச்சு ஒரு போர்டு, வினைல் போர்டு விழுந்து அந்த பொண்ணு இறந்து போணுச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விபத்துகள் நடந்து அந்த காலம்பூரா நடக்கிற துயரங்கள்லாம் இருக்கு. அது ஏற்கனவே நீங்க நெறைய தடவ பார்த்துருப்பீங்க. அந்த அடிப்படையில ஒரு வார்த்தை, "நீங்க குழந்தைங்கள கூட்டிட்டு வராதீங்க, குழந்தைங்கள கூட்டிட்டு வராதீங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வராதீங்கன்னு" சொல்லியிருந்தா, கண்டிப்பா அவங்க குழந்தைங்கள கூட்டிட்டு நீங்க இப்ப அரசாங்கமோ, போலீஸோ எது சொன்னாலுமே அவங்க என்ன நெனைக்கிறாங்க? உங்களுக்கு எதிரா தான் நெனைக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயம் இதுல தெளிவா தெரிஞ்சுக்கணும். தாவேகான்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும், விஜய் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே அரசியல்வாதியா இருந்திருந்தா, திமுக, அதிமுக, பிஜேபி எல்லா கட்சியிலயும் இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு தாவேகான்னு ஒண்ணு ஆரம்பிச்சோனே நீங்க என்ன சொல்லிக் குடுத்துட்டீங்க? எடுத்தோனே, நாம திமுகவுக்கு எதிரின்னு சொல்லிக் குடுத்துட்டீங்க. அதனால திமுக அரசாங்கமோ, திமுகவோட போலீஸோ, திமுகவோட ஆ தமிழ்நாடு அரசோ எதோ சொன்னாலும் கேட்கக்கூடாதுங்கிற முடிவோட அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க குறைஞ்சபட்சம் இந்த குழந்தைங்கள கூட்டிட்டு வந்துராதீங்கன்னு சொல்லி அதான் அந்த ஒருத்தர் வந்து கையில குழந்தைய வந்து அ ப உயிர் இல்லாம எடுத்துட்டு வந்த அந்த சீன வந்து பார்த்தப்போ நான் நெனச்சேன், இந்த பாவம் எத்தன ஜென்மத்துக்கு தெரியுமா சுத்தும்? இந்த பாவம் உங்கள எத்தன ஜென்மத்துக்கு தெரியுமா சுத்தும்? இந்த மாரி வந்து ஒரு பச்சை பிள்ளைய பெத்த அப்பா கையில தூக்கிட்டு வந்தான்னா, அதுக்கு யார நீங்க குறை சொல்லுவீங்க? அது யார நீங்க குறை சொல்லுவீங்க? அதுக்கு நீங்க காரணம் இல்லையா? குழந்தைய கூட்டிட்டு வராதீங்கங்கிறதுல உறுதியான ஒரு நடவடிக்கை எடுங்க. குழந்தைய கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்லலன்னா நீங்க அட்லீஸ்ட் அன்னைக்காச்சும் குழந்தைங்கள நீங்க அஸ்மிதா 9 வயச காணோம்னு அறிவிச்சுட்டு இறங்கி போறீங்களே, வாரிசு படத்துல வந்து அண்ணன் பொண்ண காணோம்னு ஒரு சீன் வரும். உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அந்த ஏரியாக்குள்ள போலீஸே போ முடியாதுன்னு போலீஸ் கமிஷனரே சொல்லுவாரு. உடனே இவரு வந்து அங்க போயி, அந்த கூட்டத்துக்குள்ளார அந்த ஏரியாக்குள்ளார போய் எல்லாரையும் அடிச்சு ஒட்டச்சு, அஸ்மிதாவ கொண்டு வருவாரு. அந்த வாரிசு அண்ணன் பொண்ண கொண்டு வருவாரு. ஆனா இந்த யாரோ ஒருத்தன் பொண்ண காணும்னோன தானே நீ வந்து காணாம போயிடுச்சுப்பா, தேடி குடுத்துடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு இறங்கி போற. உன் பொண்ணு காணாம போயிருந்துச்சுன்னா நீ இறங்கி போவியா அந்த மாரி? உன் பொண்ணு காணாம போயிருச்சுன்னா அந்த மாரி இறங்கி போவியா? குழந்தைங்கள மேல எந்த விதமான அக்கறையும் இல்லாத ஆ ஒரு அரசியல்வாதின்னா அது விஜய் தான். அந்த அந்த குழந்தைங்களோட சாவுக்கு மட்டும் நான் சொல்றேன். மத்தது எல்லாத்தையும் நீங்க உங்களோட விவாதத்துக்கே நான் விட்டுர்றேன். அந்த குழந்தைங்களோட 10 குழந்தைகள் 8, 10 குழந்தைகள் செத்ததுக்கான ஒரே காரணம் திரு விஜய் அவர்கள் தான். 2வது இந்த இன்னொரு தப்பு ஒண்ணு இருக்கு. அதாவது இவங்க எல்லாருமே ஏன் விஜய் வந்து எப்படி செந்தில் பாலாஜி வந்தாரு, எப்படி மந்திரி வந்தாரு எல்லாம் சரி. அவங்க எல்லாரும் வந்து 2 மாவட்ட கலெக்டரு, 2, 3 மாவட்டங்கள்ல இருக்க மருத்துவர்கள், செவிலியர்கள் இவங்கள எல்லாம் வர வச்சு காத்ததுனால தான் இந்த சாவு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அத நீ செய்யலல்ல. அது அரசாங்கம் தானே செஞ்சுச்சு. அது அரசாங்கம் தானே செஞ்சுச்சு. இந்த 8, 10 குழந்தைகள் செத்ததுக்கு காரணம் நீனு. இந்த சாவு எண்ணிக்கை கூடாம இருந்ததுக்கு காரணம் வந்து அரசாங்கம். நீ வந்து விட்டுட்டு ஓடுன மாரி அரசாங்கமும் விலகி நின்னு இருந்துச்சுன்னா, இன்னும் எவ்வளவு சாவுகள் இது 2த்துக்கும் காரணம் விஜய் மட்டும் தான். ஒரு மனசளவுல இல்லனாலும், மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன், நான் யார என்ன வேணாலும் குறை சொல்லிடுவான். யார வேணாலும் என்ன வேணாலும் குறை சொல்லணும். ஐய்யய்யோ! நம்ம ஒரு கூட்டம் கூட்டி அதுல இப்படி நடந்து போச்சுன்னு பதைக்காத ஒரு மனுஷன் நீ. மனுஷன் தானா? நன்றி நண்பர்களே.